ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் சாப்டர் லைட்டில் முக்கியமான டாபிக் ரிஃப்ளெக்ஷன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ லைட் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ லைட் அப்படின்றது ஃபஸ்ட் எனக்கு என்னது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு லைட் அப்படின்றது எனக்கு என்னது which is essential for vision. First it is a form of energy ன்னு பார்த்தோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்த்தோம்? இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் விஷன். லைட் இல்லாமல் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. எசென்ஷியல் ஃபார் விஷன். மூணாவது என்ன அப்படின்னா வித்தவுட் லைட் ஃபுட் cannot be prepared by plants. கரெக்டாக இல்லையா? ஸோ எவ்ரிதிங் இஸ் we needed what? லைட். இந்த லைட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு விதமான சோர்ஸ் பார்த்தோம். ஒன்று எனக்கு என்னது நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். ஒன்று நேச்சுரல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்னால் எனக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா எனக்கு என்னது மேன்மேடு. ஓகேவா? எக்ஸாம்பிள் கேண்டில், டார்ச் லைட், இது எல்லாமே நேச்சுரலாக எனக்கு கிடைக்கிது. சன்னு, இது எல்லாமே எனக்கு அது நேச்சுரல். ஓகேவா? இதுதான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். we are going to see about what? ரிஃப்ளெக்ஷன். சரி, இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னது? ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன்னாலே எனக்கு பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் அப்படின்றது எனக்கு என்னது? ரிஃப்ளெக்ஷன். பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் அப்படின்றது எனக்கு என்னது? ரிஃப்ளெக்ஷன். சரி, இந்த ரிஃப்ளெக்ஷனில் இங்கே எங்கே சார் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், இட் நீட்ஸ் அ பாலிஷ்டு சர்ஃபேஸ். பாலிஷ்டு சர்ஃபேஸில் மட்டும்தான் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் இப்போ என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு மிரர். இப்போ இந்த மிரரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். இதுதான் எனக்கு என்னது நார்மல். இது எனக்கு என்னது நார்மல். ஓகேவா? சரியா? இது எனக்கு என்னது நார்மல். இப்போது எனக்கு 2 ரே ரிஃப்ளெக்ஷனில் இன்வால்வ் ஆகும். எத்தனை ரே? 2 ரேஸ். ஃபஸ்ட்டு ரே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்சிடென்ட் ரே. ஃபஸ்ட்டு இந்த ரே தான் எனக்கு இன்வால்வ் ஆகும். அண்ட் செகண்ட் ரே பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ரே பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டட் ரே. இந்த 2 ரே தான் முக்கியமானது ரிஃப்ளெக்ஷனில். ஃபஸ்ட்டு எனக்கு என்னது இன்சிடென்ட் ரே, செகண்ட் அப்படின்றது எனக்கு என்னது ரிஃப்ளெக்டட் ரே. எந்த லைட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மிரருக்கு மேலே விழுதோ அதுக்கு பேர் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. எந்த ரே எனக்கு நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுதோ, பவுன்ஸ் பேக் ஆகுதோ, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் நான் பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிருக்கேன்ல ஒரு லைனு, இந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மல். இதுக்கு பேர் என்னது? நார்மல். இந்த சர்ஃபேஸுக்கு, இந்த மிரருக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்திருக்கேன்ல, இந்த லைன் தான் எனக்கு என்னது நார்மல் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஜென்ரலாக ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னாலே பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். இது எங்கே சார் ஹேப்பன் ஆகணும்? ஒன்லி இன் பாலிஷ்டு சர்ஃபேஸ். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு எனக்கு 2 விதமான ரே தேவைப்படுது. ஒன்று இன்சிடென்ட் ரே, இன்னொன்று ரிஃப்ளெக்டட் ரே. எந்த லைட் எனக்கு அந்த பாலிஷ் சர்ஃபேஸில் படுதோ அந்த லைட் ரே பேர் எனக்கு இன்சிடென்ட் ரே. எந்த ரே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ இந்த சேம் மீடியத்தில் வரக்கூடிய லைட் அப்படியே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேவா? ஒரு மிரருக்கு ஒரு பாலிஷ் சர்ஃபேஸுக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்தேன்னா அதுதான் எனக்கு என்னது நார்மல். அண்டர்ஸ்டுட்? இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வி ஹாவ் 2 இம்பார்ட்டன்ட் லா. ஃபஸ்ட்டு அப்படின்றது ஃபஸ்ட் லா அப்படின்றது என்னென்னா, கவனிங்க. ஃபஸ்ட் லா 1, angle of incidence is equal to
ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் ஃபஸ்ட்டு லா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதுதான் அந்த மிரர்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த மிரரில் நீங்கள் எனக்கு ஒரு 30 டிகிரியில் எனக்கு லைட்டை அனுப்புகிறீங்க அப்படின்னா அதே 30 டிகிரியில் தான் எனக்கு ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும். இப்போ நீங்கள் 50ல் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதே 50ல் தான் எனக்கும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஹேப்பன் ஆகும். அதை தான் இது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு angle of incidence normal, angle of reflection acts on same plane சொல்லுவாங்க. acts on same plane அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதான் இந்த மிரர் அப்படின்னா இது நார்மல், கரெக்டாக? இது இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ளெக்ட்டு. எல்லாமே பாருங்கள் எனக்கு ஒரே பாயிண்டில் நடக்குதா, எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது. அதனால தான் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். எல்லாமே எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் இருக்கிறனால, எல்லாமே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் நடக்கிறனால நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நார்மல், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஸ் ஆன் சேம் பிளேன்னு சொல்கிறோம். சரியா? இதை தாம்மா ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஜென்ரலாக ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ஸ்மூத் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிலேட்டட் டேர்ம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பாய், தேங்க்யூ.